மக்கள் கூட்டங்களை கண்ட இயேசு மக்கள் ஆயுளில்லா ஆடுகளை போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டதை கண்டு அவர்களுடைய இரக்கம் கொண்டார். அந்த இரக்கம் இன்று நமக்குள் ஊற்றெடுக்க வேண்டும். உலகத்தில் பல துன்பத்திலும் உயரத்திலும் வாழ்கின்றனர். அவர்களுக்குள் ஆண்டவரின் அன்பை கொண்டு செல்லும் பணிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலை பயணத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகமானது கடவுளின் பேரன்பு மற்றும் நம்பிக்கையுடன் இருக்கிறது. நீங்கள் என் வார்த்தையை செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைவரும் என் உடைமையை நீங்கள் எல்லா மக்களினங்களையும் என் சொத்தாவீர்கள். விடுதலை பயணத்திலிருந்து வாசகம். அந்நாளில் இலங்கை தீவிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலைவனத்தை வந்தடைந்தது. பாலைவனத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மழைக்காக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் கேட்டார். அப்போது ஆண்டவர் பயணிக்கு அவரை அழைத்து யாக்கோபை பார்த்து, நீ சொல்ல வேண்டியது இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் வழுக்களில் இறங்கி எழுப்பினேன். உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு இசை வைத்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையை தேவையை நீங்களே எல்லா மக்களிடம் என்னை செலுத்தாதீர்கள். இரண்டாம் வாசகம். வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் வேறுபற்றி வல்லுரிமைக்கு இப்பதற்கு குறித்த காலம் வந்தது. கிறிஸ்து நமக்காக நாம் ஏற்பட்டார். நேர்மையாளருக்காக நாம் ஏற்படுத்துவதே அறிந்து ஒருவேளை நல்ல ஒருவருக்காக யாரும் தம் உயிரை கொடுத்து துணியலாம். ஆனால் நாம் பாவிகளை போது கிறிஸ்து நமக்காக நம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்பிக்கை கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டுகிறார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவராகி அவர் வழியாக தண்டனையிலிருந்து தப்பி மீண்டு பெறுகிறோம் என மிக உறுதியாக நம்பலாம். அன்று நாம் கடவுளுக்கு பகைவருக்கும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தார். கடவுளோடு உத்தரவு பெற்றுள்ளோம். அப்படியானால் உத்தரவு பெற்றுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயுடைய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உமக்கே. திருடந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரம் ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை நமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர்கள் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும்
நோய் நொடிகளை குணமாகவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் ஆந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, வரிநடவனாகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாக இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தவரின் எப்பகுதியும் செல்ல வேண்டாம், சமாரியாவில் அவர் எதிரும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். எந்த பகுதியை கொடுத்திருக்கிறார்? நமக்கெல்லாம் அவருடைய திருரத்தத்தை செலுத்த வேண்டும் என்று அவருக்கு என்ன ஒரு கருவி? கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் உண்மையிலேயே நம்முடைய பகுதியை கொஞ்சம் தொட்டு பார்க்க அழைக்கிறது. ஒரு பேச்சு வழக்கிலே சொல்லப்போனால் கராதரம் என்று சொல்லுவார். நம்முடைய பகுதி, நம்முடைய நிலை, நமக்கென்று இருக்கின்ற ஒரு சமூக நிலை, இந்த பின்புலத்தில் இந்த வாசகங்களை நாம் இன்றைய நாளினுடைய பொதுக்கால் 11ஆம் திருவழிபாடு நம்மை சிந்திக்க அழைக்கிறது என்று நினைக்கிறேன். கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிலே தனது திருத்தூது சந்திப்பை பயணத்தை தொடர்ந்தார். 2 நாட்கள் அந்த நாட்டிலே பல இடங்களில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை எல்லோரையும் சந்தித்தார். அதில் முத்தாய்ப்பாக ஒரு நிகழ்வு நடந்தது. 100 ஆண்டுகளுக்கு மேல கட்டப்பட்டு வந்த ஒரு பேராலயம், திருக்குடும்ப பேராலயம், திருத்தந்தை லியோ அவருடைய திருத்தந்தையால் அதனுடைய மைய கோபுரமான இயேசுவின் கோபுரம், உயர்ந்த கோபுரம், 18 கோபுரங்களை கொண்டு அந்த கத்தீட்ரல் பேராலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த 18 கோபுரங்களில் மையமாய் இருப்பது உயர்ந்து ஒரே ஒரு கோபுரம், இயேசுவின் கோபுரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இயேசுவின் கோபுரத்தை திருத்தந்தையோ கடந்த 10ஆம் தேதி இந்த ஸ்பெயின் நாட்டிலே அந்த பேராலயத்துடைய உயர்ந்த கோபுரத்தை அர்ச்சித்தார். அந்த நிகழ்வில் பல மக்கள், கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டார். ஆனால் அந்த தேவ ஆலயத்திற்கு பிறகு பின்புறம் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ பொது நிலைகளுடைய ஆன்மீகம் ஆழமாய் பதியப்பட்டிருக்கிறது. 500 அடிகளுக்கு மேலே இருக்கின்ற அந்த ஆலயம் உலகத்திலேயே இப்பொழுது அதுதான் மிக உயர்ந்த தேவாலயமாக கருதப்படுகிறது. Amen.
புகழ்ந்து பாடி முடிவின்றி இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இறைவாழ்ந்தார். அவர் பாடுபட உடல் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விடுதல் சீடர்களுக்கு அளிக்கிறார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவில்லை அருகிய பின்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். உட்படுத்தாதே
நம்பிக்கையான உண்மை ஒன்று இருப்பதை குறித்து காட்டுகின்றது. எங்கள் வாழ்விலாக நம்பிக்கையும் நன்றியோடும் நீத்தம் அழைப்பின் தகுதியை உணர்ந்து உமக்கு ஏற்ற நல்ல உண்மை